ஹாய், வெல்கம் டு எம் லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் மேட்ரிசஸ்ன்ற சப்ஜெக்டில் நம்ம ஆல்ரெடி ஐகன் வெக்டார் கண்டுபிடிக்கிறத பார்த்தோம். ஐகன் வேல்யூ அண்ட் வெக்டார். இப்போது அது ஆர்த்தோகனல் சேர்த்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இட் இஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ப்ரீவியஸ் நான் நடத்தின சம்மு தான். இப்போது லாஸ்ட் டைம் வந்து சேம் திங் தான் இங்கே பார்க்க போகிறோம். இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இப்போ ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. கேரக்டரிக் ஈக்குவேஷன் இஸ் given by டிட்டர்மினன்ட் a minus lambda I equal to 0. இது லாஸ்ட் டைம் உங்களுக்கு நடத்தினேன். இப்போ லாஸ்ட் டைம் வந்து நம்ம டிட்டர்மினன்ட் எடுத்து கண்டுபிடிச்சோம். இது ஃபார்முலா மெத்தட். இதோட ஃபார்முலா lambda cube minus beta 1 lambda square plus beta 2 lambda minus beta 3 is equal to 0. பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் ப்ளஸ் அண்ட் நெகட்டிவ் இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் வாட் இஸ் பீட்டா 1ன்னு கேட்டோம்னா சம் ஆஃப் த ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ட்ரேஸ்னா என்ன? இதோ இந்த லீடிங் டயகனல் தான் ட்ரேஸ். அதாவது 3 + 5 + 3 which is equal to 11. இது உங்களுக்கு தெரியும். சரி, அடுத்து பீட்டா 2ன்றது அதாவது 2x2 மேட்ரிசஸ் நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். எப்படி பார்க்க போகிறோம்னு பாருங்கள். இப்போ இந்த 3 எடுத்தோம்னா அதாவது லீடிங் டயகனலோட தான் பார்க்க போகிறோம். 3க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? 5 - 1 - 1 3ன்னு போட போகிறோம். அடுத்து இந்த 5க்கு எடுத்தோம்னா லீவ் திஸ் ரோ அண்ட் காலம் 3 1 1 3ன்னு போட போகிறோம். இங்கே பாருங்கள், இதில் இருக்குது பாருங்கள், ஆர்டர் மாதிரி இருக்குது. பட் தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். அடுத்து இந்த 3க்கு பார்த்தோம்னா லீவ் திஸ் ரோ லீவ் திஸ் காலம் 3 - 1 - 1 5. ஸோ இதோட டிட்டர்மினன்ட் தான் உங்களுடைய பீட்டா 2. நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரி, அப்போ வாட் இஸ் பீட்டா 3? பீட்டா 3ன்றது 3x3யோட டிட்டர்மினன்ட். அதாவது உங்கள் டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ தான். ஸோ நார்மலாக இந்த 3x3யோட மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட்டை போட்டாச்சு. இப்போ நம்ம ஆஸ் பர் ஃபார்முலா lambda cube மைனஸ் பீட்டா 1ன்றது வந்து 11 lambda ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா 2 நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் 36 lambda மைனஸ் பீட்டா 4 இஸ் 36 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம வந்து இது வந்து கியூபிக் மேட்ரிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று கண்டுபிடிச்சாதான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ண முடியும். ஸோ பை ட்ரையல் அண்ட் எரர் வி ஆர் கோயிங் டு யூஸ் சிந்தட்டிக் டிவிஷன். சிந்தட்டிக் டிவிஷன் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நான் வந்து ஜஸ்ட் lambda ஈக்குவல் டு 2ன்னு ஒரு வேல்யூ எடுத்து பார்க்குறேன். எடுத்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இது 0 போட்டுக்கணும். இந்த இது வந்து ஈக்குவேஷனில் உள்ளது. அதாவது 1 lambda கியூப்ன்றதுனால 1 - 11 36 - 36. இப்போ இதை வந்து நான் அசியூம் பண்ணுறேன். மேபி 2 இஸ் a ரூட்டான்னு செக் பண்ணோன்னா ரிமைண்டர் 0 வந்தால் 2 இஸ் a ரூட். ஃபஸ்ட்டு 0 போடணும். உங்களுக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன். 1 + ஆட் அண்ட் மல்டிப்ளை. ஆக்சுவலாக 1 + 0 இஸ் 0. ஸோ அடுத்து 1 × 2 இஸ் 2. மறுபடியும் இங்கே ஆட் -9 -9 × 2 இஸ் -18. மறுபடியும் ஆட் பண்ணுங்க இங்கே 18. ஸோ 18 × 2 36. ரிமைண்டர் இஸ் 0. ரிமைண்டர் 0 வந்துருச்சுன்னா lambda ஈக்குவல் டு 2 இஸ் a ரூட்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி, ஓகே. lambda ஈக்குவல் டு 2 இஸ் a ரூட்னு சொன்னாலும் இந்த மீதி இருக்குது பார்த்தீங்களா, ஆக்சுவலி கியூபிக் ஈக்குவேஷன். இப்போ ஒரு இதை குறைச்சிட்டோம். ஸோ இட் இஸ் எ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். lambda ஸ்கொயர் மைனஸ் 9 lambda ப்ளஸ் 18 இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் உங்களுடைய சொல்யூஷன். அப்போ ஆல்ரெடி ஒரு ரூட் கண்டுபிடிச்சோம். எது? lambda இஸ் ஈக்குவல் டு 2. அதாவது lambda இஸ் ஈக்குவல் டு 2னா lambda - 2 ஈக்குவல் டு 0. அதை தான் இங்கே போட்டிருக்கோம். இதோட குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட சால்விங் வந்து lambda - 3 lambda - 6 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ டோட்டலி நமக்கு 3 ரூட் கிடைச்சிருது. எது? 2 3 6. நான் என்ன சொல்லியிருக்கேன், ரூட் கிடைச்ச உடனே நமக்கு ஒரு டவுட் வரும். நம்ம கரெக்டாக பண்ணோமா இல்லையான்றதை செக் பண்ணோம்னா இதோட சம்மும் ட்ரேஸும் ஈக்குவலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 + 3 இஸ் 5 5 + 6 இஸ் 11. இங்கே இந்த மேட்ரிசஸோட ட்ரேஸை பாருங்கள். 3 + 5 இஸ் 8 8 + 3 இஸ் 11. ஸோ ரெண்டும் 11ன்றதுனால so far what you have done is right. அதே மாதிரி இப்போ finding the eigen vector. eigen vector எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். it is a minus lambda I into ஒரு நான் ஜீரோ வெக்டார் x is equal to 0. ஸோ நம்ம ஏவை எழுதியாச்சு. நான் ஜீரோ எக்ஸ் 2x2னா x1 x2 மட்டும் போடுவோம். இது 3x3ன்றதுனால x1 x2 x3 is equal to 0. இதை எழுதியாச்சு. இதுலேருந்து நமக்கு 3 ஈக்குவேஷன் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? நம்ம 7 ரூல் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். 3 - lambda into x1 minus 1 into x2 plus x3 equal to 0. இதே மாதிரி 3 ஈக்குவேஷன். செகண்ட் லைனை வச்சு ஒரு ஈக்குவேஷன், தேர்ட் லைனை வச்சு ஒரு ஈக்குவேஷன். ஸோ நமக்கு 3 lambda வேல்யூ கிடைச்சது. அதாவது ஐகன் வேல்யூஸ் 2 3 6. ஒரு கேஸாக நம்ம சால்வ் பண்ணோம் ஆஸ் த ஏர்லியர் சம். 3 ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இப்போ கேஸ் 1, அதாவது நம்ம இப்போ வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோன்றதை பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு x1 x2 x3 3 வேல்யூ எழுதியாச்சு. இப்போ x1க்கு நம்ம என்ன எழுதணும்னா அந்த x1 இப்போ இந்த 2 ஈக்குவேஷனை பார்த்துக்கோங்க.
x1 விட்டுருங்க. உங்களுக்கு என்ன இருக்குது? -1 3 கோஎஃபிஷியன்ட் நான் சொல்கிறது. அடுத்து 1 -1 அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். அடுத்து x2க்கு ஆல்ரெடி x2க்கு வந்து இதை விட்டுருங்க. இப்போ 1 -1 இங்கே வந்து 1 -1 இருக்குது. ஸோ மீதி இந்த பக்கம் 1 -1 எழுதுங்க. இப்போ x3 இதோ 1 -1 இருக்குது. அப்போ -1 3 எழுதுங்க. அவ்வளோதான். எழுதி முடிச்சுட்டு இங்கே பாருங்கள். இப்போ x1 இஸ் ஈக்குவல் டு -1 இன்ட்டு -1 1 1 -3 தெரியுதுங்களா? ஈக்குவல் டு x2 அதே மாதிரி. அதாவது நம்ம டிச்சார்ஜ் டிட்டர்மினன்ட் லீடிங் டயகனல் இஸ் -1 மைனஸ் ஆஃப் த அதர் டயகனல் இஸ் -1 ஸோ +1 ஸோ -1 +1 லாஸ்ட் இது 3 மைனஸ் ஆஃப் -1 அதாவது 3 -1 இதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். அடுத்து ஸோ x1 by -2 ஈக்குவல் டு x2 by -1 ப்ளஸ் இது வந்து 0 x3 by 2. ஸோ நமக்கு வேல்யூ வந்து அங்கங்கே கீழே இருக்குது பாருங்கள். இது எல்லாமே 2 டேபிள்ஸில் போகிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன்? டிவைட் பை ஆர் மல்டிப்ளை பை -2 பண்ணிட்டேன். அப்போ என்ன ஆகும்? இது வந்து x1 by 1 அதாவது மல்டிப்ளை பை -2 பண்ணுறேன். மல்டிப்ளை பை -2 பண்ணும்போது இது x1 by 1 இது x2 by 0 x3 by -1 வந்துருக்கு. ஸோ 1 0 -1 தான் கேஸ் 1உடைய ஐகன் வெக்டார். கேஸ் 1 லாம்டா ஈக்குவல் டு 3 போடுறோம். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நான் எடுத்துக்கிட்டு எழுதுறேன் பாருங்கள். x1 by அதாவது x1 இந்த இடத்துல x1 இல்லை. ஸோ x1 க்ளோஸ் பண்ணுறோன்னா -1 2 எழுதியிருக்கேன்னா அடுத்து x3 1 -1 நல்லா பாருங்க. அதுக்கு அடுத்து நான் x2 க்ளோஸ் பண்ணிக்கிறேன். x1 இங்கே 0 -1 0 -1 அடுத்து x3 க்ளோஸ் பண்ணிட்டோம்னா x2 வந்து -1 2 இருக்குது. ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் ஒன்றா தான் இருக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா பை டிட்டர்மினன்ட் மெத்தட் நம்ம சால்வ் பண்ணோன்னா 1 -2 அதே சால்விங் தான். ஸோ இட் இஸ் -1 அடுத்து -1 மைனஸ் ஆஃப் -0 ஸோ இட் இஸ் -1 மட்டும்தான் இங்கே இருக்கும். தேர்ட் இது 0 இன்ட்டு 2 2 மைனஸ் ஆஃப் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்போ -1 தான் அங்கே இருக்கும். ஸோ 0 -1. ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா என்ன வந்திருக்கு பாருங்கள்? -1 -1 -1. ஸோ மல்டிப்ளை பை -1 பண்ணோன்னா இட் இஸ் x1 by 1 x2 by 1 x3 by 1 அதாவது இதோடைய ஐகன் வெக்டார் 1 1 1. அடுத்து நம்ம கேஸ் 3 பார்க்க போகிறோம். லாம்டா ஈக்குவல் டு 6 லாம்டா 6 போட்டு இந்த 3 ஈக்குவேஷனை நம்ம எடுக்கிறோம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதே கிளாஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல் த சேம் வே யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் யோர் x3 ட்ரை பண்ணி பாருங்கள். இட் இஸ் வெரி ஈஸி. ஐகன் வெக்டார் x3 கிடச்சிரும். ஸோ ஆக்சுவலாக இதோட போன சம்முக்கு முடிச்சிருப்போம். அதாவது ஏர்லியராக நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சம் ஃபைண்ட் ஐகன் வேல்யூ அண்ட் வெக்டாருக்கு இதோட ஸ்டாப் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த சம்மில் ப்ரூவ் தட் தே ஆர் ஆர்த்தோகனல்னு எக்ஸ்ட்ரா கொஸ்டின் இருக்குது. அப்போ அதை எப்படி ப்ரூவ் பண்ணணும்? ஆர்த்தோகனல் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரே கண்டிஷன் தான். x1 டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டு x2 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஆன்சர் 0 வரணும். அதே மாதிரி x2 டிரான்ஸ்போஸ் இன்டூ x3 ஷுட் பி 0 x3 டிரான்ஸ்போஸ் இன்டூ x1 இஸ் 0. இந்த 3 0 வந்துருச்சுன்னா உங்களோடது ஆர்த்தோகனல். செக் பண்ணிடுவோமா? ஸோ x1 உடைய டிரான்ஸ்போஸ் உங்களுக்கு தெரியும். x1 ஓட வேல்யூ இதோ இருக்குது பாருங்கள் 1 0 -1. இதோட டிரான்ஸ்போஸ்னா இந்த ரோ மேட்ரிக்ஸ் வில் பிகம் அ காலம் மேட்ரிக்ஸ் 1 0 -1 இன்டூ x2 ஓட ஆன்சர் போட்டு மல்டிப்ளை பண்ணோன்னா பாருங்கள் 1 + 0 -1 ஆன்சர் 0 கரெக்டாக வருது. அதே மாதிரி x2 டிரான்ஸ்போஸ் இன்டூ x3 பண்ணாலும் 0 வருது. x3 டிரான்ஸ்போஸ் இன்டூ x1 போட்டாலும் 0 வருது. இப்போ இந்த 3 கண்டிஷனுக்கு ஆன்சர் 0னா த ஐகன் வேல்யூஸ் ஆர் ஆர்த்தோகனல் டு ஈச் அதர்ன்றது ப்ரூவ் ஆகிடுது நமக்கு. அவ்வளோதான் இந்த சம். இட்ஸ் வெரி ஈஸி அண்ட் சிம்பிள்.